லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ரைட் a MySQL queries to retrieve relevant information from the employee table பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் மொத்தவங்களுக்கு ஒரு 5 இது கொடுத்துருப்பாங்க. அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் ஒன்று வந்து கவுண்ட்டு, அப்புறம் சம்மு, அப்புறம் ஆவரேஜ், அப்புறம் மேக்ஸ், அப்புறம் மீன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது நம்மளுக்கு வந்து நம்ம எக்ஸைஸில் எதுக்காண்டி ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்குன்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்கை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அதோட கவுண்ட்ஸ் கண்டுபிடிப்போம். கவுண்ட் கூட மேக்ஸிமம் கண்டுபிடிக்க மாட்டோம். சம், அப்புறம் ஆவரேஜ், மேக்ஸ், மின் இந்த மாதிரி எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸில் தான் நம்ம வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணுவோம். அதனால இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இதை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து இதில் வந்து நம்ம 2 கான்செப்ட்ஸ் இருக்குது. மொத்தமாக 2 கான்செப்ட் என்னென்னா வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது ஒரு டேபிள் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒன்று இது பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து இது என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு மார்க் டேபிள் வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா வந்து இப்போது ஸ்டூடெண்ட்டோட நேம் இருக்கும். ஃபர்ஸ்ட் காலம் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்டூடெண்ட்டோட நேம் இருக்கும். அப்புறம் வந்து என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்டூடெண்ட்ஸோட டிகிரி, அவன் வந்து பிசிஏவா இல்லை எம்சிஏவான்னு இருக்கும். அப்புறம் வந்து தமிழ் மார்க்கு, இங்கிலீஷ் மார்க்கு, மேக்ஸு, அப்புறம் மேஜரு, அப்புறம் அலைடு. ஸோ இது கூட வேண்டாமே, தமிழ் இங்கிலீஷ் வேண்டாம், இதே எடுத்துக்கலாம். காலேஜில் உள்ளதே இதே எடுத்துக்கலாம். சயின்ஸ், சோசியல். அப்புறம் வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து நம்ம இதுக்கெலாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட இது வந்து ஒரு டேபிள், மொத்தம் இதில் 2 டேபிள் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். 2 மெத்தட் இருக்குது. அண்ட் அவங்களுக்கு என்னங்கிறத மட்டும் நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபர்தராக நம்ம வந்து டோட்டல் ஆரம்பிக்கலாம். டிகிரி, அப்புறம் வந்து இதில் ஒரே ஒரு மார்க் மட்டும் நான் எடுக்க போகிறேன், தமிழ் மட்டும் எடுக்க போகிறேன். இதில் எதுக்காண்டி இதில் வந்து நான் ஒரே ஒரு மார்க் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் இப்போ 5 மார்க் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம இதில் ஒரே ஒரு மார்க் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் இருக்க எல்லா இதையும் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும். சப்போஸ் இந்த இடத்துல வந்து நான் இந்த மாதிரி தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் எடுக்கிறேன் அப்படின்னா வந்து இதில் வந்து நம்ம சம் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, இதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட 5 மார்க் எடுக்கிறேன் அப்படின்னா வந்து அப்போ அந்த ரோலை வந்து நான் என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா சம் வந்து நான் கண்டுபிடிச்சிடலாம். சம் எப்படி கண்டுபிடிப்பேன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. சம்முங்கிற ஃபங்க்ஷனை போட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா கண்டுபிடிக்க முடியாது. சம்முக்கு நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா அடிஷனுங்கிற ஒரு சிம்பிளை ஆட் பண்ணி தான் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்மை கண்டுபிடிக்க முடியும். இப்போ சம்முன்னு போட்டு நான் என்ன பண்ணுவேன்னா தமிழ்ங்கிற ஒரு காலமோட நேம், அப்புறம் வந்து இங்கிலீஷ், அப்புறம் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ், இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் அடிஷன் சிம்பிள் போட்டு தான் நான் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ஒன் பை ஒன் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே சிங்கிள் மார்க்காக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் ஈஸியாக என்ன பண்ணிடுவேன்னா தமிழ்ங்கிறது நான் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருவேன். தமிழ் மார்க்கில் வந்து மொத்தம் 50 ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. 50 ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ஆவரேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது ஆவரேஜுங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். பட் இந்த மெத்தட் ஆல்சோ நம்ம ஃபாலோ பண்ணலாம். பட் இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட் ஃபாலோ. நம்ம ரெண்டுமே வந்து நம்மளுக்கு பார்ஷியல் மாதிரி தான் வரும். அதில் வந்து 2ல் எது உங்களுக்கு பெட்டராக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்போஸ் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு எந்த மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆவரேஜ் வந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா இப்போ தமிழ், அப்புறம் வந்து இங்கிலீஷ், இப்போ இதே மாதிரி அதே மாதிரி ஒரு 2 சப்ஜெக்ட் நான் இப்போ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ்ன்னு போடுறேன் அப்படின்னா வந்து இந்த இதை க்ளோஸ் பண்ணிட்டு அதில் என்ன பண்ணுவேன்னா ஃபர்தர் டிவைட் பை 3 போடுவேன். போட்டால் எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 மார்க்கையும் கூட்டி இந்த இடத்துல எனக்கு என்ன வரும், ஒரு அடிஷனோட ஆன்சர் வரும். இதை டிவைட் பண்ணால் இந்த இடத்துல வந்து ஆவரேஜ்னு போடணும் அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக இந்த இடத்துல நமக்கு என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சம்மளே அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம இதில் ஆவரேஜுங்கிற ஃபங்க்ஷன் போட்டால் தான் இதுக்கு ஆவரேஜுங்கிற ஆன்சர் வரும்ங்கிற மாதிரி கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம சம்மு பார்த்தோம். சம்மில் இந்த சம்முங்கிற ஃபங்க்ஷனை போட்டால் தான் இந்த ஆன்சர் வருங்கிறதே கிடையாது. டேரெக்டாக அந்த ஃபார்முலா நம்ம இந்த ஃபார்முலா போடும்போது நம்மளுக்கு என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா இந்த அரித்மெட்டிக் சிம்பிள்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து கரெக்டாக வராது. அதனால நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காலமோட மார்க்கை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபுல்லாக அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இதுதான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சிருந்தேன். ஓகே ஃபைன்.
இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பண்ண இதில் உள்ளது. இப்போ நான் புதுசாக நியூ கொரி டேப் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸில் உள்ளது, இது செகண்டு, இது தேர்டு, இது 4. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற நம்பர் ஆஃப் டேட்டா பேஸை பார்ப்போம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் SQL வந்து உங்களுக்கு வந்து கேஸ் இன்செட் தான். அதனால வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் இது ஸோ கேஸ் இன்செட் மீன்ஸ் என்ன வந்து நீங்கள் சின்ன லெட்டரை யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய லெட்டரை யூஸ் பண்ணிக்கலாம், அல்ஃபாபெட் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ஷோ டேட்டா பேஸில் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேட்டா பேஸ் நம்மளுக்கு என்ன இருக்குன்றதை நம்ம இதில் பார்க்க போகிறோம். காலேஜ், கூகுள், அப்புறம் வந்து வெக்டர் டேபிள்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண போகிறோம். புதுசாக டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறது என்ன பண்ணோம்னா கிரியேட் டேட்டா பேஸோட நேம். இந்த எக்ஸசைஸில் நம்ம டேட்டா பேஸோட நேம் என்ன வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் வந்து என்ன வைக்கலாம், ஸோ காமராஜ் காலேஜில் ஆல்ரெடி இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா SRM. ஸோ SRM நான் இதில் வச்சுக்கிறேன். இப்போ அதெல்லாம் ஓகே வேண்டாம், காமராஜ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போது காமராஜ் காலேஜ் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணி ஜஸ்ட் நான் இப்போ என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து நான் டேட்டா பேஸ் கிரியேட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஷோ டேட்டா பேஸ் கொடுக்குறேன். ஷோ டேட்டா பேஸ் கொடுத்தா இதில் என்ன ஆயிடுச்சுன்னா காமராஜ் காலேஜுங்கிற டேட்டா பேஸ் இதில் எனக்கு என்ன ஆயிடுச்சு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும்னா வந்து டேபிள்ஸில் வந்து வேல்யூஸ் இருக்கணும். வேல்யூஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து இது பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் வந்து நான் என்ன ஒரு என்டர் பண்ண போகிறேன். அப்போ இந்த இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். கிரியேட் டேபிளோட நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட காலம் என்னெல்லாம் கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் நம்பர் வந்து எப்போவுமே இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்டில் தான் வரும், டைப் வந்து இன்ட்டு தான் வரும். அதனால் இன்ட்டு கொடுத்துக்கோங்க. நம்ம போன இதில் என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐடிக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா பிரைமரி கீ செட் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துருப்போம். 1 by 1 அதுவே ஆட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்போம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தா ஆட்டோ இன்க்ரிமெண்ட் நம்ம போட வேண்டியதில்லை. ஜஸ்ட் பிரைமரி கீ வந்து ஒன்லி ஃபார் ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் என்ன பண்ணிக்கலாம் வந்து பிரைமரி கீ போட்டுக்கலாம். எதுக்காண்டி இதில் ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் பிரைமரி கீ போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டூப்ளிகேட் வந்து வரவே வராது, வரவும் கூடாது. இப்போ நேமில் கூட நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேமில் 2-3 பேர் இருப்பாங்க. பட் ரிஜிஸ்டர் நம்பரில் வந்து ஒரே ரிஜிஸ்டர் நம்பரில் வந்து 2 பேரும் இருக்க மாட்டாங்க, இருக்கவும் கூடாது. அப்போது இந்த இதில் நம்ம பிரைமரி கீ செட் பண்ணால் நமக்கு என்ன ஆகுது, அந்த இடத்துல டூப்ளிகேட் வராது. டூப்ளிகேட் வராது மீன்ஸ் என்ன வந்து ஆல்ரெடி இருந்த நம்பரை ஆல்ரெடி ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா வந்து அதே நம்பர் இன்னொரு டைம் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா இன்சர்ட் பண்ண முடியாது. அப்படி இன்சர்ட் பண்ணும்போது பண்ணுனா நம்மளுக்கு வந்து எரர் வரும் இதில். அதனால என்ன பண்ணிருக்கோம்னா ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் வந்து பிரைமரி கீ செட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா அடுத்து வந்து ஸ்டூடெண்டோட நேம். ஸ்டூடெண்டோட நேம் எப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைப் வந்து வேர் கேர்லாம் இருக்கும். அதோட லென்த் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ 100 கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து என்ன பண்ண போறேன்னா ஸ்டூடெண்டோட டிகிரி. ஸ்டூடெண்ட் டிகிரி வந்து அவன் என்ன படிக்கிறான்னா வந்து அவன் MCA படிக்கிறான் இல்லை BCA படிக்கிறான் அந்த மாதிரி நான் எடுக்க போகிறேன். ஸோ அது வந்து அது ஒரு 50 கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா அவனோட மார்க்கு, அவனோட மேஜர் மார்க் இப்போ வந்து MySQL லேப் மார்க் நான் கொடுத்துக்கிறேன். MySQL லேப் மார்க்ஸ் இப்போ வந்து லேப் மார்க் இதில் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டில் நம்பர்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணிருக்கோம்னா இன்டில் கொடுத்துருவோம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் வந்து ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். டேபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர்னு ஒரு காலம் போட்டிருக்கேன். ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் டிகிரி, அப்புறம் லேப் மார்க். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் என்டர் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ணால் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா டேபிள் வந்து எனக்கு கிரியேட் ஆகிருக்கும். டேபிள் கிரியேட் ஆகிருக்கா இல்லையான்னு பார்க்குறது நான் என்ன பண்ணணும்னா ஷோ டேபிள்ஸும் கொடுத்து நான் ஜஸ்ட் என்டர் கொடுத்தா எனக்கு என்ன ஆகிரும்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன இது வந்து ஆக்சுவலாக எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா கூகுள்ங்கிற டேட்டாபேஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து யூஸ் கொடுக்கணும். யூஸ் கொடுத்தா தான் நம்ம அந்த ஒரு டேட்டாபேஸை இன்னொரு டேட்டாபேஸ்க்கு நம்ம மாற்ற முடியும். மாற்றினா தான் ஃபர்தர் ஒர்க் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ண போறேன்னா காமராஜ் காலேஜ் டேட்டாபேஸ்லாம் என்ன பண்ணிட்டேன் மாற்றிட்டேன்.
மாற்றிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சுட்டு இப்போ நான் டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ நான் டேபிள் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஷோ டேபிள்ஸ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா காமராஜ் காலேஜ் டேட்டா பேஸில் வந்து ஸ்டூடெண்ட் மார்க் என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஒரு டேபிள் வந்துருச்சு. இப்போ வந்து அதில் டெஸ்கிரைப் பண்ணோன்னா டெஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்கிரைப்பில் வந்து ஸ்டூடெண்ட் மார்க்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் வந்து எத்தனை ஃபீல்டு இருக்குது, ரிஜிஸ்டர் நம்பர், நேமு, டிகிரி, லேப் மார்க் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நம்ம டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ காமனாக நம்ம வேல்யூஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கு போன இதில் என்ன பண்ணியிருப்போமோ அதே இதுதான். இன்சர்ட் இன்ட்டு கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக இது பண்ணிக்கலாம். இன்சர்ட் இன்ட்டு அதோட டேபிளோட நேம்ஸ் கொடுத்து ஃபர்தராக அதோட இதெல்லாம் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து இன்சர்ட் ஆயிரும். அதே மாதிரி இங்கே கொடுத்துருவோம். இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ், அப்புறம் அதோட காலமோட நேம். ஸோ காலமோட நேம் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம்னா ஸ்டூடெண்டோட ரெஜிஸ்டர் நம்பர், அப்புறம் ஸ்டூடெண்டோட நேம், அப்புறம் ஸ்டூடெண்டோட டிகிரி, அப்புறம் லேப் மார்க். அப்புறம் என்ன பண்ண போறோம்னா வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். இந்த இதுக்கு வந்து வேல்யூஸ் இப்போ ரிஜிஸ்டர் நம்பர் வந்து என்ன கொடுக்குறோம்னா சாம்பிளுக்கு வந்து 1 2 3 கொடுத்துக்கிறேன். நம்ம வந்து இது நம்பர்ஸ்லாம் டேரெக்டாக கொடுத்துட்டேன். சப்போஸ் நீங்கள் அல்ஃபபெட்டிக்ஸில் வருது அப்படின்னா வந்து நீங்கள் கேரக்டர்லெஸ் கொட்டேஷன் கொடுத்து தான் கொடுக்கணும். ஸ்டூடெண்ட் நேம் வந்து இப்போ என்ன பண்ண போறேன்னா வெற்றின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு டிகிரி வந்து இப்போ என்ன டிகிரி நான் வந்து எம்சிஏ போட்டுக்கிறேன். ஸோ எம்சிஏ MySQL லேப் மார்க் வந்து ஆக்சுவலாக பிஎஸ்சியில் தான் வருது. அதனால் என்ன பண்ணுறேன்னா வந்து பிஎஸ்சினே போட்டுக்கிறேன். பிஎஸ்சி கம்மா MySQL லேப் மார்க் வந்து நான் என்ன மார்க் எடுத்திருக்கேன், நான் வந்து 90 மார்க் எடுத்திருக்கேன். ஸோ 90 மார்க் எடுத்துட்டு நான் இதில் என்ன பண்ணுறேன் வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் செமிகோலன் வச்சுட்டேன். இப்போ வந்து இதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணால் எனக்கு என்ன ஆயிருக்குன்னா வந்து வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸ்டோர் ஆகிருக்கா இல்லையா நான் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செலக்ட் ஆஸ் ஸ்டேக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ், இதோட டேபிள் நேம். ஸோ டேபிள் நேம் கொடுத்தோன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் 1 2 3, ஸ்டூடெண்டோட நேம் வந்து வெற்றி, ஸ்டூடெண்ட் டிகிரி பிஎஸ்சி, MySQL லேப் மார்க் 90. இப்போ நான் இதே மாதிரி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணும்போது எனக்கு இதில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது எனக்கு எரர் வருது. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைமரிக்கு வந்து நான் இதில் செட் பண்ணியிருக்கேன். ஐடிக்கு வந்து நான் பிரைமரிக்கு செட் பண்ணியிருக்கேன் 1 2 3ன்னு போட்டிருக்கேன். அகைன் என்னால் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 வந்து என்னால் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால் எனக்கு என்ன வருதுன்னா டூப்ளிகேட் என்ட்ரி 1 2 3 ஃபார் கீ ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் பிரைமரி அந்த மாதிரி வந்துருச்சு. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் டேபிளில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து பிரைமரிக்கு வந்து செட் பண்ணியிருக்கேன் ஃபார் ரிஜிஸ்டர் நம்பருக்கு. அப்போ வந்து என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா சேம் டேட்டாவை வந்து அகைன் என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. பட் இங்கே வந்து இதோட நேம் இதை மட்டும் மாற்றிட்டு நான் இங்கே என்ன பண்ணிங்கன்னா இங்கே வந்து சேம் டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் என்ன பண்ணக்கூடாதுன்னா அதே நேமில் தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நான் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ நான் இந்த ஐடியோட இப்போ இந்த ரிஜிஸ்டர் நம்பரோட மாற்றிட்டேன் அப்படின்னா வந்து நான் ஃபர்தர் இந்த டேட்டா வந்து நான் என்ன பண்ணீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. அப்போ ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி கீ செட் பண்ணியிருக்க இடத்துல வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா சேம் வேல்யூ வந்து அகைன் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு என்டர் பண்ணால் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஸ்டூடெண்ட் நேம் வந்து சில ஸ்டூடெண்ட் வந்து எப்படி இருப்பாங்கன்னா வந்து ஒரே நேமில் 2 பேர் இருப்பாங்க. பட் ரிஜிஸ்டர் நம்பர் வந்து அவங்களுக்கு ஒரே இதாக இருக்காது, வேறு இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இதனால தான் நம்ம இந்த ஒரு ரீசன் கட்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பிரைமரிக்கு வந்து செட் பண்ணுறோம் ஃபார் டேபிளில். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்து நான் இன்னொரு நம்பர் வைக்க போகிறேன் ரிஜிஸ்டர் நம்பர். அப்புறம் இதை நேமை மாற்றிக்கிறேன். இப்போ வந்து நேம் போட்டேன், டிகிரி வந்து எல்லாருக்கும் காமனாக தான் வரும். இது வந்து 60 போட்டேன். இப்போ வந்து நான் அடுத்து ஸ்டோர் பண்ணுறேன். அதே மாதிரி அடுத்து மார்க் மட்டும் நான் மாற்றிக்கிறேன். அப்புறம் ரிஜிஸ்டர் நம்பரே மாற்றிக்கிறேன். தென் அடுத்து இதே நான் மாற்றிக்கிறேன். ஓகே ஃபைன். இதில் நமக்கு இதை எரர் வருது, என்ன எரர் வருது? ஸோ 5 7 வந்து ஆல்ரெடி இருக்குன்னு போட்டிருக்கோம். ஓகே 5 6 ஓகே ஃபைன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதை நான் இப்போ செக் பண்ணுறேன். ஸோ செக் பண்ண நமக்கு எத்தனை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸோட இது வந்து நம்ம இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். வெற்றிகளை பேர் 2 பேர் இருக்காங்க, ராம் டியா பாஸ். மொத்தம் வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸோட நேம் வந்து நம்ம கிட்ட 5 டேட்டா வந்து இருக்குது, 5 ரோ இருக்குது.
இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் வந்து நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறது என்னன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாதிரியே யூஸ் பண்ணுவோம். கவுண்ட் தான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கவுண்ட் வந்து நான் இதில் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் செலக்ட் asterisk from student marks. இப்போ நான் இதில் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ நான் என்டர் பண்ண எனக்கு இதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸில் வந்து என்னெல்லாம் இருக்குது எல்லாமே எனக்கு ஸ்டோர் ஆகும். இப்போ நான் இதில் வந்து கவுண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் கொடுத்து ப்ராக்கெட்டில் வந்து இந்த ஸ்டார் சிம்பிள் நான் ப்ராக்கெட்டில் போட்டு இப்போ எனக்கு ரெண்டாவது எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸில் வந்து எத்தனை ரோ இருக்கோ அதை எனக்கு என்ன பண்ணணும் அப்படி வந்து டிஸ்பிளே பண்ணணும். இப்போ மொத்தம் எனக்கு 5 இருக்குது. ஸோ இப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 5 வரும். இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இந்த லாஸ்டிக்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓவரால் எல்லாத்தையும் வரும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்டோட ரிஜிஸ்டர் நம்பரை மட்டும் நான் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ண போகிறேன். இப்போ எத்தனை ரிஜிஸ்டர் நம்பர், எத்தனை நேம், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கிற மட்டும் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா ஸ்டூடெண்டோட நேம் போட்டு இப்போ என்டர் அடித்தா எனக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா அதுவும் எனக்கு 5 தான் வரும். அப்போ வந்து கவுண்ட்டுங்கிற என்ன பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கவுண்ட் வந்து இப்போ ஒரு குரூப் பையாக நம்ம வந்து குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து நமக்கு மேஜராக யூஸ் பண்ண முடியும். மேஜராக அதோட யூசேஜ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த இதில் வந்து நம்மளுக்கு கவுண்டரோட நம்ம எந்த ஒரு காலமோட நேமை கொடுத்தாலும் இங்கே வந்து நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வரும், 5 தான் வரும். பட் வந்து இதை வந்து நம்ம குரூப் பை கிளாஸஸில் யூஸ் பண்ணுவோம் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் கவுண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போ நம்ம குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்ணுவோம் எப்படி யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் இப்போ செலக்ட் ஸ்டூடெண்ட்டோட என்ன பண்ண போறேன்னா ஸ்டூடெண்ட்டோட நேம் கொடுத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸோட நேம் கவுண்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் குரூப் பை இடத்துல நான் கமா யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா ஸ்டூடெண்ட் நேம். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து இந்த இடத்துல வந்து கவுண்ட் வேற மாதிரி காட்டுது. ஃபர்ஸ்ட் இதில் நம்ம கவுண்ட் என்னன்னு பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து இது யூஸ் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆச்சுன்னா மொத்தம் வந்து அதில் 5 இதுன்னு காமிச்சு. பட் இந்த இடத்துல கவுண்டர் என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நேம் இந்த இடத்துல வெற்றிங்கிற இடத்துல எத்தனை கவுண்டர் இருந்ததுன்னா வந்து 2 நேம் அந்த இடத்துல இருந்தது. வெற்றிங்கிற பேரில் வந்து 2 பேர் இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல நமக்கு கவுண்ட் என்னன்னு காட்டுதுன்னா 2ன்னு காட்டுது. இப்போ வந்து இந்த நேமில் வந்து ஒருத்தவங்க தான் இருக்காங்க, அதனால வந்து கவுண்ட்டு 1ன்னு காட்டுது. அப்போ ஆக்சுவலாக கவுண்ட்டுங்கிறது வந்து மேஜராக யூஸ் பண்ணுற இடம் எதில் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த குரூப் பை கிளாஸஸ்லாம் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ குரூப் பை கிளாஸஸில் எந்த விதமான இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து குரூப் பை கிளாஸஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது எல்லாமே அக்ரிகேட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் அக்ரிகேட் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம வந்து இப்போ ஒரு எம்ப்ளாயோட இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம எக்ஸிஸில் வந்து ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ்க்கு தான் நம்ம வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த இடத்துல வந்து எம்ப்ளாய்க்கு பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம இதில் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயோட சேலரியை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வந்து நம்ம குரூப் பை கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு டெசினேஷனை வந்து இப்போது அசிஸ்டன்ட் மேனேஜரில் வந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த 10 பேரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வந்து குரூப் பண்ணி அந்த 10 பேருக்கு வந்து 10 பேரோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்புறம் அவங்களோட சம் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் பை கிளாஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு அந்த கவுண்ட்டுங்கிறதுலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போ நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் கேட்டிருக்காங்க, நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஃபர்தராக வந்து இந்த குரூப் பையெல்லாம் நம்ம வந்து இதில் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியலை. அதுதான் ரீசன். இப்போ வந்து உங்களுக்கு குரூப் பை இதில் நீங்கள் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. இதில் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு குரூப் பையை யூஸ் பண்ணியாச்சு. அப்போ வந்து கவுண்ட் வந்து நம்ம 2 யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து என்னன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படிங்கிறதுல என்ன பண்ணுறோன்னா கவுண்ட் வந்து ஒன்லி ஃபார் என்னதுன்னா வந்து ஸ்டூடெண்ட்டோட டிகிரி இப்போ ஸ்டூடெண்ட் டிகிரி போட்டால் நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா 5 வந்துச்சு. இப்போ இது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட் வச்சுக்கோங்க, அப்புறம் இது ஒன் ஆஃப் த இதுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கவுண்ட்டுக்கும் இந்த குரூப் பை கவுண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட டிகிரிங்கிறது என்னன்னா வந்து அந்த காலம் வந்து எத்தனை வேல்யூஸ் இருக்குதோ அது 5ன்னு பிரிண்ட் ஆகுது. பட் இதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட நேமை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் செலக்ட் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்டோட நேமில் வந்து ஒவ்வொரு எத்தனை கவுண்டிங் இருக்குன்னு பார்க்கணும். ஸ்டூடெண்டோட நேமில் வந்து 2 நேம் சேமாக இருக்குது, அதனால் அது என்ன ஆயிடுச்சுன்னா அதனால கவுண்ட் வந்து 2 வந்துச்சு. மற்ற நேம் எல்லாமே ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதனால வந்து கவுண்ட் வந்து 1 பிரிண்ட் ஆயிருக்கு. இதை வந்து குரூப் பைக்கும் நார்மலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்.
ஓகே, இப்போ அடுத்த இது நம்ம இப்போ வந்து உங்களுக்கு கவுண்டர் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா சம் பார்க்க போறோம். ஸோ சம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அகைன் அதே மாதிரி என்ன பண்ண போறேன்னா செலக்ட் சம்முக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ சம்முனால ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட டோட்டல் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம்னா சம்முன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதில் நான் சம்மன் கொடுத்து என்ன பண்ண போறேன்னா வந்து மார்க் வந்து இப்போ என்ன இருக்குன்னா வந்து MySQL லேப் மார்க் நான் என்ன பண்ண போறேன்னா சம் கண்டுபிடிக்க போறேன். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணி ஃப்ரம் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ். இப்போ நான் இதில் போட்டால் எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு எரர்ஸ். ஸோ டேபிள் டஸ் நாட் ஓகே. ஸோ இது என்ன நம்ம டி வந்து கரெக்டாக போடல. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டி போடாமல் விட்டதுனால என்ன ஆகுதுன்னா அந்த டேபிள் வந்து எக்ஸிஸ்ட் இல்லைங்கிற மாதிரி காட்டுது. ஓகே ஃபைன். இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா டோட்டல் வந்து நம்மளுக்கு சம் வந்து 317 காமிச்சிருக்கு. ஸோ 317 என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் என்ன ஆகுதுன்னா டோட்டல் ஆட் பண்ணியிருக்கு. 90 80 180 அப்புறம் வந்து 260 அப்புறம் 310 அப்புறம் 370. ஸோ இப்போ சம்முங்கிற என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸோட வேல்யூவை என்ன பண்ணிருக்கேன் சம் பண்ணி நமக்கு என்ன ஆகிருக்குன்னா 317 காமிச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து செலக்ட் சம். அப்போ சம்முங்கிற அக்ரிகேட் ஃபங்க்ஷன் சம்ங்கிற ஃபங்க்ஷன் உங்களுக்கு எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ சம் வந்து நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து நமக்கு ஒரே ஒரு மார்க் இருக்குது. அதனால் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி போட்டோம். சப்போஸ் நம்மகிட்ட வந்து இப்போ தமிழ் இங்கிலீஷ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா ப்ளஸ் போட்டு நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா பைத்தான் மார்க்ஸ் அப்புறம் வந்து மேக்ஸ் மார்க்ஸ் பைத்தான் மார்க்ஸ் ப்ளஸ் போட்டு நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா மேக்ஸோட மார்க்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த இடத்துல நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ்னு போட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா ஸ்டூடெண்ட்டோட நேம் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்டூடெண்டோட நேம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் வெற்றிங்கிற ஸ்டூடெண்ட் இருக்குது அப்படின்னா வந்து நான் என்ன பண்ணுவேன்னா வெற்றிங்கிறத கால் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இந்த ஆக்சுவலாக இந்த கண்டிஷனுக்கு என்ன அர்த்தம்னா வந்து ஸ்டூடெண்டோட நேம் வந்து வெற்றி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க வந்து பர்டிகுலராக அவங்களுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன் வந்து இது என்ன பண்ணுறேன் சம் வந்து கண்டுபிடிக்கிறேன். பட் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை தனித்தனியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது ஒரு ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு மெத்தடு. அடுத்த மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணுறது. MySQL மார்க்கையும் என்ன பண்ணுறேன் பைத்தான் மார்க்ஸும் என்ன பண்ணுறேன் ப்ளஸ் பண்ணுறேன். ப்ளஸ் பண்ணி வேர் ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து வெற்றி. அப்போ ஆக்சுவலி இந்த கோரி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்ங்கிற டேபிளில் இருக்கிற எல்லா MySQL லேப் மார்க்னு ஒரு காலம் இருக்குது. அந்த காலமில் இருக்க எல்லா வேல்யூஸும் வந்து என்ன பண்ணோம் சம் பண்ணோம். பட் இங்கே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணோம்னா சம் கண்டுபிடிக்கணும். அப்போ சம் கண்டுபிடிக்கிற நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த நேமை வச்சு நம்ம சம் கண்டுபிடிப்போம். அப்படி இல்லைனா அதில் நீங்கள் நேம் இப்போ என்ன பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு அவனுக்கு வந்து 1 2 3 போட்டிங்க அப்படின்னா வந்து அவன் 1 2 3ல யார் எந்த ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கானோ அவனுக்கு வந்து MySQL மார்க்கு இதையும் போட்டு என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் டோட்டல் மார்க். ஸோ ஆஸ் போடுறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து உங்களுக்கு மொத்தம் ஓவராலாக என்ன பண்ணிடுறோம்னா இந்த நேம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணினா பிரிண்ட் ஆகிடும். இந்த இடத்துல வந்து சம் MySQL லேப் மார்க் இடத்துல நமக்கு என்ன ஆகிடும்னா இப்போ இந்த இடத்துல நான் ஆஸ் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஆஸ் டோட்டல் போட்டால் நமக்கு என்ன ஆகும்னா இந்த காலமோட நேம் வந்து நமக்கு வந்து வியூ பண்ணும்போது மாறும். பட் உள்ள ஃபீல்டில் மாறாது. ஜஸ்ட் வியூ பண்ணும்போது மட்டும் நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா டோட்டல் வரும். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க் வந்து MySQL லேப் மார்க்கையும் பைத்தான் மார்க்கையும் ப்ளஸ் பண்ணி டோட்டல் மார்க்ஸில் வந்து நமக்கு என்ன ஆயிரும்னா ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி காமிச்சிடும். பட் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் வந்து நம்மளால பண்ண முடியாதுன்னு கிடையாது. சம்முக்கு பண்ணிக்கலாம். பட் ஃபர்தராக வந்து நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் வந்து ஆவரேஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து நமக்கு சம்முங்கிறது தேவையே கிடையாது. இந்த இடத்துல நம்ம ஆவரேஜ் போட்டு நம்ம ஃபர்தராக இதை ரன் பண்ணால் கூட நம்மளுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜ் ஆன்சர் வராது, இந்த ஆன்சர் தான் நமக்கு வரும். அப்போ ஆன்சர் வந்து இதில் ஆன்சர் எதை வச்சு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரித்மெட்டிக் சிம்பிளை வச்சு தான் ஆன்சர் வருது. இந்த சம்முங்கிற சிம்பிளை வச்சு ஆன்சர் வரல. அந்த ஒரு ரீசன் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் காலம்ஸ் எடுக்கலாம் ஃபார் மார்க்கிங்.
ஓகே, இதை வந்து நீங்கள் தனியாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி நீங்கள் தனியாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பட் இதில் எல்லாரும் ஒர்க் பண்ணுறது எல்லாமே அரித்மெட்டிக் சிம்பிள் தான் ஒர்க் ஆகும். இந்த சிம்பிள்ஸ் எதுவுமே என்ன நம்ம வந்து ஒர்க் ஆகாது. சாரி, இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ரெண்டு இது பார்த்துட்டோம். கவுண்ட் ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம், சம் ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கவுண்ட்டு சம்மவும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சம் வந்து உங்களுக்கு என்ன வச்சுன்னா, டோட்டல் வந்து 370 மாதிரி காமிச்சிட்டு டோட்டல் சம் ஃபார் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும். இப்போ அடுத்து நம்ம கவுண்ட் சம் பார்த்துட்டு அடுத்து வந்து ஆவரேஜ் பார்க்க போகிறோம். ஸோ ஆவரேஜ்னா உங்களுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆவரேஜ் அது ஒன்று சேம் அப்படியே தான். இப்போ நம்ம மேலே நம்ம என்ன பார்த்தோமோ அது அப்படியே நம்மளுக்கு இதிலே வந்துடும். இது வந்து சேமாக இருக்கு, இல்லை சேமாக இல்லை. ஓகே, இப்போ செலக்ட். ஆக்சுவலாக ஃபங்க்ஷன்ஸாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி அந்த ஃபங்க்ஷன் வந்து கோட் எழுதி வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம கால் பண்ணாலே போதும், அது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து அதான் ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷனாக நம்ம என்ன நம்ம பார்க்க வேண்டிய ஃபங்க்ஷன்னா, ஃபங்க்ஷனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து காமனாக அதுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே கூட எழுதி வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம கால் பண்ணாலே போதும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணினா ஆவரேஜ் வந்து கண்டுபிடிச்சிடும். இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சம்முக்கு வந்து ஆட் பண்ணுற மாதிரி ஆல்ரெடி உள்ள ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ள, எஸ்கியூஎல்குள்ள. அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, சம்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணோம்னா அது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ஆட் பண்ணி நமக்கு எல்லாமே காமிச்சிருது. அதே மாதிரி தான் இங்கேயே நம்ம பண்ண போகிறோம். MySQL லேப் மார்க்ஸ் போட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, as average டோட்டல் ஆவரேஜ்ங்கிற மாதிரி கூட நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஃப்ரம் ஸ்டூடெண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறது வந்து என்ட்ரு பண்ணுறேன். ஸோ இப்போ என்ட்ரு பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் வந்து 74 வருது. ஸோ 24 வரதுக்கு நமக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு டோட்டல் எவ்வளோ வந்தது ஆக்சுவலாக இப்போ டோட்டல் வந்து இப்போ சம் கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு வந்து செக்யூர் பார்த்தீங்கன்னா, ஸோ சம் கண்டுபிடிக்க நம்மளுக்கு என்ன வந்ததுன்னா 370 வந்தது. அப்போ வந்து 370 டிவைட் பை, இப்போ நீங்கள் ஒரு கேல்சி கூட போட்டுக்கலாம். இப்போ ஸோ கேல்சியை நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 370 டிவைட் பை 5 அப்படியே உங்களுக்கு ஆன்சர் வந்து 74 வந்துருச்சு. ஸோ இதில் தான் நம்மளுக்கு இதே மாதிரி நம்மளுக்கு என்ன வந்துருக்கு பார்த்தீங்கன்னா 74 வந்து ஆன்சர் வந்துருக்கு. சரி, நம்ம இந்த இதை நம்ம ரன் பண்ணோம், நம்ம மாற்றி ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து என்ன பண்ணிக்கணும், இதை வந்து மேலே கொண்டு போய்க்கணும். நம்ம இப்போ ரன் பண்ணோம், நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆவரேஜ் நமக்கு என்ன வந்திருக்குன்னா 74 நம்ம இதில் வந்திருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஆஸ் டோட்டல் ஆவரேஜ் நான் கொடுக்கல அப்படின்னா எனக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த MySQL லேப் மார்க்னு நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிரும். இந்த இடத்துல MySQL லேப் மார்க்னு வந்துருக்கு. அப்போ நீங்கள் இந்த காலமோட நேம் வந்து டெம்பரரியாக என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மாற்றிக்கணும் ஃபார் இந்த இதுக்கு. இப்போ சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் டோட்டல் வச்சுட்டு இந்த மாதிரி என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அது தனித்தனி காலம் எடுக்க மாதிரி ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் வந்து அண்டர்ஸ்கோர் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு டோட்டல் ஆவரேஜ் எனக்கு 74 வந்துருச்சு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போது இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் வந்து கவுண்ட் பார்த்துட்டோம், சம் பார்த்துட்டோம், ஆவரேஜ் பார்த்துட்டோம். அப்புறம் வந்து மேக்ஸிமம் மினிமம் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் மினிமம் பார்த்தா அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சுது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, செலக்ட் மேக்ஸ். மேக்ஸில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, MySQL லேப் மார்க்ஸ் ஆஸ் போட்டு என்ன பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் மார்க் ஃப்ரம். இந்த இடத்துல நம்ம என்ன அடிஷனலாக பார்க்க போகிறோம், அது என்னன்னு நான் சொல்கிறேன். இதில் என்ன இப்போ வந்து இதை என்டர் பண்ணுறேன்னா இங்கே என்னன்னு பாருங்கள். இப்போ வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து 90. இப்போ இதில் மேக்ஸிமம் மார்க் என்னன்னு பார்ப்போம். இதில் மேக்ஸிமம் மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 90 தான் அந்த மேக்ஸிமம் மார்க். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அடுத்து அதே மாதிரி தான் மின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து, அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இன்னொன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், சப்போஸ் வந்து நான் இந்த இடத்துல 90 இதில் இப்போ இன்னொரு வேல்யூஸ் வந்து இதில் என்டர் பண்ணுறேன். இப்போ வந்து 125 விக்னேஷ் 100 ஃபுல் மார்க் கொடுத்துக்கிறேன். இப்போ 100 கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்த ஒரு வேல்யூஸ் நான் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிட்டு இப்போ நான் இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேக்ஸ் கொடுக்க இப்போ 100ன்னு காட்டுது. அப்போ வந்து இந்த 100 மார்க் வந்து இப்போ எனக்கு ஒரு இப்போ என்னோட காலேஜில் என்ன கேட்குறாங்கன்னா
100 மார்க் வந்து இப்போ நான் அந்த டேபிளில் வந்து என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி குறி போட்டோன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வந்து 100 மார்க் எனக்கு வந்துருச்சு. பட் இந்த 100 மார்க் வந்து யார் எடுத்தா, எந்த பையன் எடுத்தாங்கிறது வந்து என்னால் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், தனியாக ஒரு குறி எழுதணும். ஸோ தனியாக குறி போட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த மார்க் வந்து யார் அதிகமாக எடுத்திருக்காங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, இதை அப்படியே வச்சுக்கோங்க சைடில். ஸோ வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, செலக்ட்னு கொடுத்து இப்போ அந்த அந்த நேம் எடுக்கணும். ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்டோட மார்க்ஸ். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒன்று ஸ்டூடெண்டோட ரிஜிஸ்டர் நம்பர் எடுக்கணும், அப்படின்னா ஸ்டூடெண்டோட நேம் எடுக்கணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் அந்த ஸ்டூடெண்டோட ஐடென்டிஃபிகேஷன். இப்போ எனக்கு ஸ்டூடெண்டோட நேம் எடுத்தால் வந்து இந்த பையன் வந்து மேக்ஸிமம் மார்க் எடுத்திருக்காங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்டோட நேம் எடுக்க போகிறேன். அப்போ வந்து செலக்ட் ஸ்டூடெண்டோட நேம். ஸ்டூடெண்டோட நேம் எடுத்து ஃப்ரம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் டேபிளோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்டோட மார்க்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் போட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து வேர் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வேர் கண்டிஷன் எதுக்காண்டி இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இது வந்து கரெக்டாக யாருக்கு அந்த இது வந்து மேட்ச் ஆகுதோ அவங்கள மட்டும் கரெக்டாக எழுதி வரும். இப்போ மேட்ச் ஆகிறது மீன்ஸ் என்ன வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து யாருக்கு கரெக்டாக அந்த மேக்ஸிமங்கிற குறி வந்து யாருக்கு கரெக்டாக வருதோ அவங்கள இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கெட் பண்ணி கொண்டு வரும். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் வந்து வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா MySQL லேப் மார்க். ஸோ MySQL லேப் மார்க் நம்ம என்ன பண்ண போகிறோம் வந்து ஈக்குவல் டு போட்டு ஃபர்தராக நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா செலக்ட். செலக்ட் கொடுத்து என்ன பண்ணிக்கோங்கன்னா லாஸ்ட் வந்து அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த இடத்துல வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல க்ளோஸ் பண்ண அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ இல்லை விக்னேஷ் மட்டும் தான் நமக்கு வருது. எக்ஸ்ட்ரா ஒன் செகண்ட். நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், இப்போ ஸ்டூடெண்டோட நேம் வந்து விக்னேஷ். பட் நமக்கு இந்த ஆன்சர் ஆக்சுவலாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுவும் சான்ஸ் தான் வரணும். இதில் நம்ம எதோ இடத்துல நம்ம தப்பு பண்ணிக்கலாம். அதனால் நமக்கு என்ன வருதுன்னா மார்க்கும் சேர்ந்து வர மாட்டேங்குது. ஃபைன். நம்ம இங்கே வந்து என்ன கொடுக்கலன்னா ஸ்டூடெண்டோட இது கொடுக்கல. ஸ்டூடெண்டோட MySQL லேப் மார்க் நம்ம இதில் செலக்ட் பண்ணவே இல்லை. அதனால நமக்கு இது ஆன்சர் வரலன்னு நினைக்கிறேன். MySQL லேப் மார்க்ஸ். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது. இப்போ ஃபர்தராக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷனை போடும்போது நமக்கு என்ன வந்ததுன்னா ஜஸ்ட் என்ன பண்ணோம்னா செலக்ட் மேக் கொடுத்து என்ன பண்ணோம்னா வந்து MySQL லேப் மார்க்ஸ் ஃப்ரம் என்ன பண்ணோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் கொடுத்து நம்ம என்டர் பண்ணால் நமக்கு என்ன வந்து 100 மட்டும் வந்தது. பட் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் ஃபர்ஸ்ட் மார்க் இந்த மாதிரி இடத்துல ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இந்த இடத்துல போட்டால் கரெக்டாக இந்த இடத்துல ஆஸ் ஃபர்ஸ்ட் மார்க் வந்து தேவையில்லை. இது வந்து ஒர்க் ஆகல. ஆக்சுவலாக இதை எடுத்துருங்க.
ஸோ இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் வந்து 100ங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆச்சு 100 வந்துருச்சு. இப்போ இதுக்கு நம்ம என்ன ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து காமனாக எது மேக்ஸிமம் மார்க்குங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படி கண்டுபிடிச்சு நம்மளுக்கு என்ன எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா யார் 100 மார்க் எடுத்தாங்கன்னு நமக்கு தெரிஞ்சால் கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம டேபிளில் இருக்க 2 காலம் எடுத்திருக்கோம். ஸ்டூடெண்ட் நேமையும் நம்மளுக்கு எந்த காலமும் நமக்கு தேவையோ அந்த காலம் மட்டும் எடுத்திருக்கோம். இப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்ட் நேம் பதிலாக எனக்கு வந்து ரிஜிஸ்டர் நம்பர் வேணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ரிஜிஸ்டர் நம்பர் நான் கால் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் நம்பர் என்ன கொடுத்துருமோ ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் இதில் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் அதே மாதிரி நான் இப்போ ரிஜிஸ்டர் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரிஜிஸ்டர் நம்பரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரிஜிஸ்டர் நம்பர் 1 to 5 வந்து இந்த ரிஜிஸ்டர் நம்பர் தான் என்ன பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துறாங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் வந்து கால் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் நேமே கொடுக்கும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபர்ஸ்ட் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்குங்கிற நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸுங்கிற இடத்துல வந்து நான் மார்க்குங்கிற டேபிளில் இருந்து நான் 2 காலம் செலக்ட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் நேமையும் MySQL லேப் மாதிரி செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இதெல்லாம் என்ன பண்ணுறேன்னா கண்டிஷன் செக் பண்ணுறேன். வேர் MySQL லேப் மார்க்குன்னு போட்டு என்ன பண்ணுறேன்னா செலக்ட் MySQL லேப் மார்க். இந்த இதில் வந்து எது மேக்ஸிமம் இருக்கோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மின்னுக்கும் இதே மாதிரி தான் வரும். இதில் ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா மின் போடுறேன். ஸோ மின் போட்டு ரன் பண்ணால் எனக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 50 தான் மினிமம் மார்க்கு. அதே மாதிரி இதே கீழே வந்து என்ன பண்ணுங்கன்னா காப்பி பண்ணிவிட்டு இங்கே அதே மாதிரி போட்டு இந்த இதில் என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமம் இடத்துல என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் மின் நம்ம மேக்ஸுங்கிற கிளாஸ் பார்த்துட்டோம், மேக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம். அடுத்த மின்னுக்கு வந்து அதே மாதிரி தான் இது கொடுத்தோம் அப்படின்னா வந்து டியாங்கிற மார்க் லாஸ்ட் மார்க். அப்போ வெற்றிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கு, டியாங்கிறது என்னென்னா லாஸ்ட் மார்க்கு. நம்ம ஒன்ஸ் இதை கூட கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து 50 மார்க்குங்கிறதா லாஸ்ட், ஏன்னா டியாங்கிறது 50 மார்க் லாஸ்ட்டு. மினிமம் மார்க் வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து 100. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நேமை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் வந்து குரூப் பண்ணிட்டோம். நேமை வச்சு டேட்டா வந்து எடுத்துட்டோம். ஸோ அது வந்து வேறு கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எடுத்துருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் இந்த கோடை வந்து கொடுக்குறேன். ஒரு வெப்சைட் லிங்க் இருக்கும், என்னோட வெப்சைட். அந்த வெப்சைட் நீங்கள் லிங்க் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இந்த சோர்ஸ் கோட் எல்லாமே எடுத்துக்கலாம். அண்ட் மோரோவர் வந்து நீங்கள் நாங்கள் சாஃப்ட்வேர் கோர்ஸ் ஆல்சோ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ரீசனபிளான ரேட்டில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இதில் நீங்கள் பே பண்ணுற கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் கெட்டிங் சாஃப்ட்வேர் ஜாப் கிடைக்கிறது. அண்ட் இது வந்து நீங்கள் இதில் ஒவ்வொரு அமௌண்ட்டும் வந்து நீங்கள் பே பண்ணுற ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் டொனேஷனுங்கிற கான்செப்டில் தான் போகும். எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் தான். அதனால் வந்து இது எங்களுக்காண்டி உருவாக்கப்பட்டது கிடையாது. கோர்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைனில் இருக்குது, ஆஃப்லைனில் இருக்குது. அண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளான ரேட் தான். அதனால் நீங்கள் இதில் ஏதாவது வில்லிங்காக இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த நம்பருக்கு வந்து ஃபர்தர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது என்னோட நம்பர் தான். அண்ட் உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் மொத்தம் நம்ம டோட்டலாக 5 அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து கவுண்ட்டு, சம்மு, ஆவரேஜ், மேக்ஸ், மீனுங்கிற அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.